கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த எல்ரோய் சேனலை பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரையும் நான் வாழ்த்துறேன். ஏசப்பா உங்களை நேசிக்கிறாரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு. இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்காக தந்த ஒரு வேத வசனம் செப்பனியா 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் உங்க மத்தியில நான் வாசிக்கிறேன். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமியானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள் சொல்லப்பட்டிருக்குது. இதை கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரியில இந்த காலம் கடைசி காலத்துல நம்ம வந்திருக்கிறோம். அதே போல நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு ஆபத்தான நேரங்கள், கஷ்டமான நேரங்கள் ஆனாலும் சரி, அல்லது இந்த உலகத்தின் இந்த முடிவில் அந்த கடைசி காலத்துல நடக்க போற சம்பவங்கள் ஆனாலும் சரி, நம்ம ஆண்டவரை அதிகமா நம்ம தேடும் பொழுது பாருங்க, நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மை, நீதி செய்து மனத்தாழ்மையாக ஆண்டவர் பயப்படுற பயத்தோட இருக்கும் சொன்னா கண்டிப்பா அது என்ன செய்யும்? அதே பலன் அளிக்கும். ஆண்டவர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். யாரெல்லாம் நீதியாக நடக்கிறாங்க, இந்த யாரெல்லாம் தாழ்மையாக நடக்கிறாங்க, யாரெல்லாம் ஆண்டவரை அதிகமா தேடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கூட நம்ம அதை தான் சிந்திச்சோம். இன்னைக்கு வேத பாடம் புதன்கிழமை நாள்ல இந்த வேத பாடத்தை பார்க்கும் பொழுது கூட நாங்க அதை தான் சிந்திச்சோம். பாருங்க, இந்த வருஷத்துல அதிகமா யாரெல்லாம் ஆண்டவருக்கு தெய்வ பயத்தோட, ஆண்டவர் நம்மளை படைத்த தேவனுக்கு முன்பாக யாரெல்லாம் உண்மையாக தேவ பயத்தோட எந்த தீங்கும் செய்யாதபடி ஆண்டவர் பயத்தோட நடக்கும் பொழுது, ஆண்டவரை தேடும் பொழுது, இந்த கோபத்தின் நாள்ல, ஆபத்தான நாட்கள பாருங்க, என்னென்னமோ சூரிய புயல் வரப்போதுங்கிறாங்க, அது வரப்போதுங்கிறாங்க, இது வரப்போதுங்கிறாங்க, இந்த உலகத்துல என்னென்னமோ நடக்க போதுங்கிறாங்க, இந்த வருஷத்துல என்னென்னமோ விஞ்ஞானிகளே போட்டு நம்மள எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அது நல்ல விஷயம் நமக்கு இருந்தாலும், இதுக்கு மத்தியில எதுதான் நம்மளை காப்பாத்துறது? ஆண்டவர் தான் நம்மளை காப்பாற்ற முடியும். யாரும் விஞ்ஞானிகள் சொல்றவங்களே அவங்களை காப்பாத்திக்கிட்ட கூட முடியாது. ஆனா ஆண்டவர் தான் காப்பாற்ற முடியும். ஆண்டவரோட பிள்ளைகளா இருந்தா நீதியை செய்யறவர்கள், ஆண்டவரை தேடுறவர்கள், மனத்தாழ்மையா நடந்துக்கிறவங்க, நான் பெரிய எனக்கு பணம் இருக்கு, எனக்கு வசதி இருக்குதுல்ல, இஷ்டத்துக்கு யாரையாவது பிடிச்சு போட்டு அடிக்கிறது, யாருக்காவது தீங்கு பண்றது, அப்படின்னு நடந்தா ஆண்டவர் காப்பாற்றவே முடியாது. யாரையும் தெய்வ பயத்தோட நடந்துக்கிறது, கோவப்படுறது, அடுத்தவங்களை அடிக்கிறது, திருடுறது, பொய் சொல்றது, எல்லாம் தேவை பயம் இல்லாம நடந்துக்கிற பயன்கள். இப்படிலாம் நம்ம உண்மையா ஆண்டவருக்கு பயப்படுற பயத்தோட படைத்தவர், நம்மளை உண்டாக்கினவர், அவருக்கு முன்பாக மனத்தாழ்மையா நடக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய கோபத்து நாள்ல, அந்த அழிவு நாளில ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? காப்பாத்துவாரு, மறைத்து கொள்வாரு. ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு விசேஷமான பாதுகாப்பு ஆண்டவர் கொடுப்பாரு. இதை கேட்கிற அருமையான சகோதரியில வேத வசனம் சொல்லியிருக்கு, நான் சொல்லல. வசனம், உலகத்தை உண்டாக்குனவர், வானத்தை பூமியை உண்டாக்குனவர், நம்மளை படைத்தவர், அவர் எழுதியிருக்கிற அந்த வேத வசனத்துல சொல்றேன், நான் உண்மையா சொல்லல. இந்த கியான காலம் கடைசி காலத்துல நம்ம வந்திருக்கிறோம். நம்ம படைத்தவருக்கு முன்பாக நம்ம உண்மையா தேவ பயத்தோட நடந்து கொள்ளணும்னா ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்களை காப்பாற்றுவாரு. அவருடைய அந்த கோபத்தின் நாள்ல, நியாய தீர்ப்பு நாள்னு வருது, அந்த நாளையும் உங்களை காப்பாற்றுவாரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, தோத்திரம், நன்றி ஏசப்பா. இந்த வேத வசனத்தை கேட்ட அருமையான சகோதரன் சகோதரிகள் எல்லாரையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதியும். அருமையான ஆண்டவரை தாக்குமார்கள், ஆண்டவரை தாய்கள், ஆண்டவரே அப்பா அண்ணன், ஆண்டவரே அப்பா அக்கா, ஆண்டவரே தம்பி தங்கைகள், அநேக பேர் இந்த நிகழ்ச்சிகளை பாக்குறாங்கப்பா. ஆண்டவர் இந்த சேனலை பாக்குறாங்க, அநேக பேர் லைக் கொடுத்துருக்குறாங்க, ஏசாப்பா ஷேர் பண்ணி இருக்கிறாங்க. ஆண்டவரே தோத்திரங்களை பாராட்டி இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஜெபிக்கிறேன் தகப்பனே, எல்லாரும் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த தீங்கு நாட்களுக்கு விலைக்கு நீர் காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொருத்தருக்கு வர்ற எல்லா கஷ்டங்களுக்கு விலைக்கு நீர் காத்துக்கொள்ளுங்க. இவையெல்லாம் இயேசுவின் நாமத்தால ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே.